இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, அம்மா, ரொம்ப நன்றி வீரா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கடவுளா பார்த்துதான் உங்களை இந்த கல்யாணத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. நன்றி இருக்கட்டும்மா. நீங்க சொன்னீங்க நெக்லஸை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அந்த பரிசை கொடுத்துருங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னாலும் கேளு, கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஜனமா, நெக்லஸை யார் திருடினதுன்னு கண்டுபிடிச்சது தமிழ் தான். திருடுங்க அதை திருடிட்டு போக பார்த்தாங்க. நாங்கெல்லாம் அதை மீட்டு கொண்டு வந்திருந்தாலும் அதோட ஃபுல் கிரெடிட்டும் தமிழுக்கு தான் போகணும். தமிழ், என்ன உனக்கு வேணும்? எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாமா. அம்மா, தமிழ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா அந்த கிரெடிட்ஸ்ல பாதி எங்களுக்கும் இருக்குல்லம்மா. அப்போ நாங்க கேக்குறது செய்யலாமா? சரி, என்னன்னு கேளுங்க. இந்த நெக்லஸ அத மீட்டு கொடுத்த தமிழுக்கு தான் போய் சேரணும்னு நாங்க ஆசைப்படுறோமா? இனி இது உன் பொறுப்பு. எப்பவுமே உன்கிட்ட பத்திரமா இருக்கணும். ரகசியமா தொலைஞ்சு போன நெக்லஸ வச்சு என் மனசுல இருக்க ஆசைய சாமர்த்தியமா நிறைவேற்றிட்டீங்க. என் மனசுல இன்னொரு ஆசை ஒண்ணு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க ஜனாமா, அந்த ஆசையும் நிறைவேறும். நாங்க பாத்துக்கிறோம். பாத்துப்போமா. நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளவு தெம்பா இருக்கு. சிஸ்டர் பார்த்து இப்படி பயப்படுறீங்க? ப்ரோ, உங்க லைஃப் உங்க சாய்ஸ். இப்படி எல்லாம் பொண்டாட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தா உங்க லைஃப் என்னத்துக்கு ஆறுது? உங்களுக்கு அவங்களும் அவங்களுக்கு நீங்களும் ஸ்பேஸ் கொடுக்கணும் ப்ரோ. இண்டிபெண்டா இருக்கணும். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க? இருங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழணும்னா அப்புறம் எதுக்கு ப்ரோ கல்யாணம்? ஒரு பொண்ணு நம்ம பண்ற எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணா அப்ப அவளுக்கு நம்ம மேல லவ் இல்லைன்னு அர்த்தம். அவளுக்கு நம்ம மேல அக்கறையே இல்லைன்னு அர்த்தம். சொல்லுவாங்களே இந்த தண்ணி தொளிச்சு விடுறேங்கிறது, அந்த மாதிரி. ஒன்னு சொல்றேன் ப்ரோ, குடும்பத்தில் இருக்கவங்க தண்ணி தொளிச்சு விடுறதோட கொடுமை கட்டின பொண்டாட்டி நம்மளை தண்ணி தொளிச்சு விடுறது.
கட்டின புருஷன் குடிச்சா பொண்டாட்டி தடுக்கணும். சரக்கு பாட்டில தொட்டாலே பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பான்னு பயம் வரணும். அப்படி இருந்தாதான் அவளுக்கு நம்ம மேல உரிமை இருக்கு. அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சார், எனக்கு குடிச்சிருக்கீங்களா? எனக்கு பிடிக்கல. நீங்க குடிக்கிறதும் எனக்கு பிடிக்கல. ஊரே நம்மளை பார்த்து பயப்படும். நான் அதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா பொண்டாட்டிட முடியாது. உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், நான் வாழ்க்கையில பயப்படுற ஒரே ஆள் என் பொண்டாட்டி மட்டும்தான். பேபி, யார் அது? சாரி பேபி. என் ஃபேமிலி பண்ணதை வச்சு என்ன தப்பா நினைச்சுக்காத. எனக்கு புரியுது, உனக்கு இது சங்கடமா தான் இருக்கும். அதனாலதான் நீ என்கிட்ட கோவமா பேசுன. ஆனா இனிமே அந்த மாதிரி எல்லாம் நடக்காது பேபி. இந்த சின்ன விஷயத்தால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போக கூடாதுல்ல, அதனால சொல்றேன். சாம், நான் குடிச்சிருக்கேன் சாம். சரி பேபி, அதனால என்ன? அது உன்னோட சாய்ஸ். தாராளமா நீ குடிக்கலாம். அதுவும் இல்லாம கல்யாணம் ஆக போகுது. பசங்க பார்ட்டி கேட்டிருப்பாங்க. என்ஜாய் பண்ணு பேபி. இது இப்போன்னு இல்ல, எப்பவுமே நான் கேட்க மாட்டேன். ம்? கட்டின புருஷன் குடிச்சா பொண்டாட்டி தடுக்கணும். சரக்கு பாட்டில தொட்டாலே பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிப்பான்னு பயம் வரணும். அப்படி இருந்தாதான் அவளுக்கு நம்ம மேல உரிமை இருக்கு. அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கல்யாண மாப்பிள்ள, நீங்களே இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருந்தா பாக்குறவங்கள என்ன பேசுவாங்க சார்? அப்ப கூட உங்களை யாரும் தப்பு சொல்ல மாட்டாங்க, ஜனமாவை தான் தப்பா சொல்லுவாங்க. அதுக்காகவாவது நீங்க கொஞ்சம் திருந்தலாம்ல சார். உங்களுக்கு நாளைக்கே கல்யாணம் நடக்க போகுது. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வர போறா. இன்னும் பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? உங்களுக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? சரி, நீங்க யார் பேச்சு தான் கேப்பீங்க? கட்டின புருஷன் குடிச்சா பொண்டாட்டி தடுக்கணும். அப்படி இருந்தாதான் அவளுக்கு நம்ம மேல உரிமை இருக்கு. அந்த உறவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி பாரமாவே இருக்கு. இந்த கல்யாணத்துல பிரச்சனை பஞ்சம் இல்லாம வந்துகிட்டு இருக்கு. ஆனா கடவுள் உங்க கூட இருப்பாருமா, என்ன நம்புங்க. இருப்பாரு, ஏன் இருக்க மாட்டாரு?